அதுவும் இவன் சுபத்திரா இருக்கிறாள். நான் தான் அழகுன்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருப்பா. சரி அம்மா வர மாதிரியா இருக்குது. சரி அதனால நாரதரே மகேந்திராபுரி பட்டணம் மரகதவல்லி. ஆமா மகே கன்னிகாபுரம் சொல்லிட்டீங்கல்ல. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். சரி ஆகட்டும் ஆகட்டும். ஏதாவது சாப்பிட்டு போறீங்களா? வேண்டாம் வேண்டாம், நான் சாப்பிடுவதற்கு சமையல் ஆகிக்கொண்டு இருக்கட்டும். அப்படியா? நான் இன்னும் செல்ல வேண்டிய இடம் பல இடம் இருக்கு. அப்படியா? ஆமா சரி சென்று வாருங்கள். நான் சென்று வருகிறேன். சுகம் பெறுவாயிடு சிசியா. ஒரு பெண்டு பிள்ளை இல்லாதவன், வயதில் முதிர்ந்தவன், அப்படி என்று பாராமல் சவுக்கால் அடித்த பெண்ணால் ஆமாங்க ஓவியம் எழுதி வந்தேனே. ஆமாங்க ஒரு இடத்துல காட்டியாச்சு. அந்த பெண்ணு மட்டும் விவாகம் செய்து வைக்கவில்லை என்றால் நான் அணிந்திருக்கும் பூநூலை அறுத்து எறிந்து விடுவேன். அப்பா தாத்தா நீ மோசமான ஆள்னு எனக்கும் தெரியும். பரவாயில்ல, இப்பொழுது எங்கே சொல்ல வேண்டும் தெரியுமா? பின்னால் அடைய பாட்டனை என் பாட்டனாய்க்கு பரம்பொருள் ஒரு நாள் உறங்குற நேரம் போக அன்றாட நாராயணா நாராயணா என்று சொல்லுகிறேன்னு. ஆமாங்க என் பாட்டனுக்கு இடத்துக்கு சென்று அங்கேயும் ஆக வேண்டியதை பார்க்கலாம். அங்கேயும் போய் ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிற. ஆமா ஆமா எனக்கு வேலை அதுதானே. கிளம்புங்க. ஐயா சுபத்திர இடத்துல இருந்து எப்படியா தப்பிச்சு நட வந்துட்டோம். ஆமாங்க. ஆனா நாரதராக விட்டு ஒரு மரகதவல்லி என்று சொல்லி இருக்கிறாரு. ஆமாங்க அந்த பிள்ளைய நம்ம பார்க்காத விடக்கூடாது. நாலு கழிச்சு இன்னைக்கு தான் வந்த உள்ளார போன வேகத்துல அந்த புள்ள எவ்வளவு ஆசபாசத்தோட இருந்துச்சோ தெரியல. அதுகிட்ட போய் அந்யூன்யமா இருக்கிறத விட பழைய சோறு நல்லா இருக்குமா சுடுசோறு நல்லா இருக்குமா? இப்படி தாண்டா உன் பொழப்பு கூதி இருக்குது. பழைய சோறு எப்ப வேணாலும் குடிச்சுக்கலாம். அப்படியா? சுடுசோறு கிடைக்கும் போது தின்னுக்கணும். அப்படியா? படா படா சரி கிளம்பு. உன் பொழப்பு எப்படி குடிக்கும் போது இதுதான் மகேந்திராபதியா? ஆமாங்க. அடே அப்பா பார்த்தாயா? ஆமாங்க. என்னடா முன்னாடி ஒரு அறிவிப்பு பலகை. ஐயோ சாமி நானும் சத்தியமா உள்ளார வந்து இதுக்கு மேல நான் வரமாட்டேன். மன்னனாகிய மரகதராஜனுடைய கட்டளை. என் மகளாகிய மரகதவல்லி கன்னிகாவனத்திலே கன்னி பூஜையானது செய்து கொண்டிருக்கிறார். 60 வயதிற்கு உட்பட்டவரும் 60 வயதிற்கு மேற்பட்டவர் 5 வயதிற்கு உட்பட்டவர் மட்டுமே உள்ளே புக வேண்டும். இடையில் உள்ள வாலிபரும் புகுந்தால் ஆற்று கருவணையிலே கட்டி வைத்து 60,000 அடி அடிக்கப்படுமா? ஆமாங்க. ஏய் ஐயா அழகான பிள்ளைய பாக்குறதுக்கு 60,000 அடி வாங்கினா 40,000 அடி வாங்கினா உடம்பு தாங்க எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். ஒண்ணு நினைச்சா அதை நிறைவேற்றி விடணும். ஆமாங்க. அவளை இன்னைக்கு பார்க்காத நான் போறதில்லை. அவளை பாப்பீங்களோ இல்ல போய் பாருங்க. ஐயா சங்கர சிவ சந்திர ஓ பகவானே
பார்த்தாயா இவள் சிவன் பூஜை செய்யும் பொழுது இவ்வளவு ஒரு அழகா இருக்கிறாள். என் பொண்டாட்டிலாம் எதுக்குடா ஆவா? இவளுடைய அழகே அழகுதான். மின்மினி போச்சு போல அவளுடைய இணை இருக்குது. காற்று சுழல் போல அவளுடைய இதழ் இருக்குது. இவள் நடந்தால் எப்படி இருக்கும்? இவள் ஓடினால் எப்படி இருக்கும்? உஷார் உஷார் பார் உஷார் 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 பாரா உஷார். ஏ பையன் டேய் 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 ஏய்யா யாரா நீ? மன்னனாகிய காண்டி பண்ணான். நீ ஆண்டிப்புல இருந்தா காண்டிப்புல இருந்தா என் மயிருக்கு என்ன இங்க என்ன வேலை? உள்ளே இருக்கக்கூடிய மங்கையை நான் காண வேண்டும். என்னது மங்கையை பார்க்கணும்? ஆமா. எதுக்கு பார்க்கணும்? நான் பார்க்கணும். உனக்கு என்ன அதுக்கு தேவையில்ல? ஏய் இங்க பாரு, உனக்கு என்ன வேணுமே கேளு, நான் தரேன். ஓ வேணுங்கிறத குடுப்பியா? சரி சரி, எவ்வளவு நேரம் உள்ளார போய் பாப்பேன்? நான் போன உடனே ஒரு 5 நிமிஷத்துல வந்து 5 நிமிஷத்துல வந்துருவியா? அப்படின்னா ஒரு 5 பவுன் கொடு. 5 நிமிஷத்துக்கு 5 பவுன்? ஆமா, பரவாயில்ல. கரெக்டா நேரத்தை பாத்துக்கிட்டே இருப்பேன். அந்த 5 நிமிஷம் தான் வந்துடுறேன். இவ்வாறு 10 பவுன். சரி 10 பவுனா? உனக்கு இன்னும் 2 நிமிஷம் சேர்த்து தரேன். கூப்பிடவே கூடாது. நான் கூப்பிட மாட்டேன். வெளியே போனாயா? ஏய் வாங்கிக்கிட்டல? ஆமா. அப்போ சரி வாங்கிட்டா பின்னுதான கட்டி கட்டே கட்டே மரகதமே யாரங்கே காவலா மாண்டு விட்டானா? ஐயா அம்மா, உன்னை என்ன சொன்னேன்? காவல் காத்து கொண்டு இருக்கிறேன். நீ காவல் பாக்குற வேலை இதானடா? ஏமா யாயா? யார் உள்ள வந்தது? ஏமா யாரோ தெரியல, ஒரு குண்டு பையன் வந்தான். 5 பவுன் கொடுத்தா 5 நிமிஷம் பாட்டு போறான் அப்படின்னா அதனால விட்டு போயிட்டேன். 5 பவுன் கொடுத்தா 5 நிமிஷம் உள்ள விட்டுருவியா? என்ன? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இங்க பாரு, இங்க பாரு, அவன் 5 பவுன் கொடுத்தான். நீ வேணா 10 பவுனா கொடு, எவனு வராம பாத்து. ஏய் மரகதம் மரகதமா? மரகதம் மரகதமா? அடி கண்ணையட்ட கண்ணாடியே ஏய் என்னடா இது பைத்தியமாடா? சூடியா சூடியா Thank you.
இந்தா போட்டு போடுறா. ஒரு ஊக்கன் கூட பாச ஒரு ஊக்கன் கூட அண்ணா நீ போய் உட்காருமா போனா நீ காசே கொடுக்கலாம் போய் உட்காருமா. கையில